இதை இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஜய் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ பசுபதி அங்கே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. வீடு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு. அதாவது போலீஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயங்கரமாக வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் எமோஷ்னலாக போச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து சாரதா வந்து கால்லேயே விழுந்துருவாங்க. மன்னிச்சு எங்களுக்கு வந்து இந்த வீட்டை கொடுத்துரு, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க. அதையுமே வந்து பசுபதி வந்து கண்டுக்க மாட்டார். அப்போ காவேரி வந்து சபதம், நான் வந்து எப்படியாவது இந்த வீட்டை நான் கோர்ட்டுக்கு போயாச்சும் உனக்கு நான் இந்த வீட்டை மீட்டு கொடுக்குறேம்மா, நீ கவலைப்படாத, போய் இந்த ஆள் காலையில் விழலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து காவேரி வந்து இருக்காங்க. அது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து விஜய் காட்டுறாங்க. ஐயோ சூப்பர் அப்படின்னு நினச்சேன் நான். விஜய் காட்டிட்டாங்களே, நான் நினச்சேன் காட்ட மாட்டேன், நிவீனுக்கும் விஜய்க்கு கான்வர்சேஷன் வைக்க மாட்டாங்க, அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. பார்த்தீங்களா, யோசிக்கவே இல்லை. டக்குன்னு வந்து கட் பண்ணால் இங்கே யமுனா வீடு. யமுனா வந்து கதவை திறக்கிறாங்க. பெயர்ந்த மாதிரி பார்த்துட்ருக்கு அந்த பொண்ணு. என்னம்மா பார்க்குற அப்படின்னு. விஜய் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நிவீன் வந்துடுவார். வாங்க நிவீன், வாங்க குமரன், சாரி வாங்க விஜய் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. யமுனா வந்து காப்பி போட போயிடும். அதோட பற்றி எப்படி இருக்குன்னா, அது வேறு மாதிரி யோசிக்கும்ல, அது மாதிரி அது யோசிச்சுட்ருக்கு. அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து நிவீன்கிட்ட கேட்பார், நிவீன் நான் வந்து வர்றதுக்கு கிளம்பி இருந்தால் இப்படி பண்ணிட்டா காவேரி, என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு சொல்லி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நிவீன், அதை அப்போ தான் நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சொல்ல மாட்டுறாரு. சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்குல்ல இந்த காவேரி பொண்ணு. அதனால் வந்து நான் 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன், நாளைக்கு டைம் முடியுது, அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல, மறுபடியும் அதே சொன்னால் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு விஜய். அதுக்கப்புறமா வந்து இப்போவே இப்போ எதுக்கு நம்ம நாளைக்கு போகணும், இப்போவே போகிறேன், சண்டையை போட்டாவது நான் காவேரியை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்லும் போது, அப்போ குமரன் நிவீன் சொல்கிறாரு, காவேரி ஊருக்கு போயிருக்கா, இங்கே இல்லை அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்கிறாரு. பசுபதி இந்த மாதிரி வீட்டாகரம் பண்ணிட்டு இந்த மாதிரி கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி போலியாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறாரு விஜய். அடுத்து என்ன நடக்கும்? கொடைக்கானல் போக மாட்டார், காவேரியை பார்த்து பேசுவாரா, இல்லை காவேரியை பார்த்து பேசினா வேஸ்ட்டு, நம்ம பசுபதியவே பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கிட்டேயே விஜய் வந்து பேசுவாரா, சண்டை போடுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. விஜய் வந்து பசுபதிக்கிட்ட தான் போய் சண்டை போடுவார். ஓடி போய் டாக்குமெண்ட் எனக்கு வந்து அம்மா பத்திரம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து விஜய்